ஸோ வாங்க guys, இப்போ வந்து வேரியபிள் என்னென்னு பார்ப்போம் நம்ம பைத்தானில். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் இஸ் a நேம் which is used to store the data or information in a memory. இது என்னென்ன மீனிங்னா, இப்போ வந்து வேரியபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஒரு டேட்டா ஒரு வேல்யூ வந்து நேம் அசைன் பண்ணி அது வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டெக்ஸ் என்னென்னா, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா ஆர் வேல்யூ, இதுதான் சின்டெக்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு 10, ஏ வந்து வேரியபிள் ஈக்குவல் டு 10 இஸ் அ வேல்யூ. இப்போ வந்து 10 வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணால் ஏ வந்து யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இதுக்கு தான் வேரியபிள் வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வேரியபிள் கிரியேஷன் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10, இது வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து வேல்யூ கூட அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 10, நம்ம இப்போது ஏவை கால் பண்ணால் 10 நம்மளுக்கு வரணும். அதுதான் நம்ம வந்து அது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 10 ஆன்சர் தான். இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ ப்ளஸ் 20, இப்போ ஏ ப்ளஸ் 20 போட்டால் நம்ம ஆல்ரெடி ஏ வந்து 10 இருக்குது, ப்ளஸ் 20 நம்மளுக்கு வந்து 30 ஆன்சர் வரணும். ஸோ ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ இதுக்கு தான் வேரியபிள் கிரியேஷன் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ மல்டிபிள் வேரியபிள் கிரியேஷன் பார்ப்போம். கிரியேட்டிங் மோர் தென் ஒன் வேரியபிள் இன் அ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ மல்டிபிள் வேரியபிள் கிரியேஷன். இது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய வேரியபிள் வச்சு நிறைய வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறது தான் மல்டிபிள் வேரியபிள் கிரியேஷன். இதுக்கான சின்டாக்ஸ் நம்ம பார்ப்போம். வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3 அப் டு வேரியபிள் n. நம்ம வந்து n நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 4 வேரியபிள் கொடுக்குறோன்னா 4 வேல்யூஸ் கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணும், இல்லைனா வந்து எரர் தான் காட்டும். இதுதான் சின்டாக்ஸ். So in multiple variable creation, the number of values must be equal to the number of variables. இதுதான் நான் சொன்ன பாயிண்ட். அதில் இப்போ வந்து நம்ம மல்டிபிள் வேரியபிள் கிரியேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது நான் ஏ பி சி ஈக்குவல் டு 10, 20, 30 கொடுக்குறேன். இப்போ வந்து இது வந்து ஏ வந்து 10 கூட அசைனாகும், பி வந்து 20 கூட அசைனாகும், சி வந்து 30 கூட அசைனாகும். இப்போ நம்ம கொடுத்தா எந்த எரரும் இல்லாமல் வரும். இப்போ வந்து நான் ஏன்னு கொடுத்தேன்னா அதோட வேல்யூ 10 வரும், பின்னு கொடுத்தோன்னா அதோட வேல்யூ 20 வரும், சின்னு கொடுத்தோன்னா அதோட 30 வரும். இப்போ நம்ம இந்த ஏபிசியை ப்ளஸ் கூட பண்ணிக்கலாம், எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 30, இதுதான். இப்போ வந்து நம்ம மறுபடியும் பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள். ஏ வேணா Z, Y ஈக்குவல் டு 10, 20, 30 இப்படி கொடுத்தா இது எரர் காட்டும். ஏன்னா நம்ம 2 வேரியபிள் கூட 3 வேல்யூ அசைன் பண்ணுறோம். இப்போ வந்து இசட்க்கு 10 ஆகிடும், ஒய்க்கு 20 ஆகிடும், 30 வந்து எந்த வேரியபிள் அசைன் ஆகும். ஸோ வந்து அது எரர் காட்டும், நம்ம பண்ண முடியாது. நம்ம ஈக்குவல் வேரியபிளுக்கு ஈக்குவல் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நம்ம சிங்கிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ சிங்கிள் வேரியபிள் நான் ஏன்னு கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஜின்னு கிரியேட் பண்ணுறேன். ஜி ஈக்குவல் டு 10, 20, 30 இப்படி கிரியேட் பண்ணது அது அக்செப்ட் பண்ணும். ஏன்னா நம்ம சிங்கிள் வேரியபிள் நம்ம மல்டிபிள் வேல்யூ கூட அசைன் பண்ணுறோம். இது வந்து பைத்தான் வந்து டப்புலாக கன்சிடர் பண்ணும். நம்ம டப்புல் என்னன்ட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஜீன் கொடுத்தா அவுட்புட் என்ன வருதுன்னா டப்புல் ஃபார்மில் வரும். ஓகே, ஓப்பன் பேரந்திசிஸ் 10, 20, 30 க்ளோஸ் பேரந்திசிஸ், இதுதான் டப்புலோட ஃபார்மேட். நம்ம டப்புல்னா என்னன்ட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தான் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லை கோர்ஸ் பேசிக்ஸ்லேருந்து வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம்.